59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் தன்னைத்தானே திரும்ப எழுதியுள்ளது என்றால் அது ஒரு மிகையாகாது. 1967 திராவிட கட்சி முதல் முறையாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறது. அப்பொழுது முன்னாள் முதல்வர்கள் ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், பக்வச்சலம் ஆகியோர் இருந்தனர். அதே போன்று 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராகியுள்ளார். இப்பொழுதும் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகிய 3 முன்னாள் முதல்வர்கள் இருக்கின்றனர். இது ரெண்டும் ஒரு நல்ல ஒற்றுமையா இருக்குல்ல பார்க்கையில. 1967 அண்ணா பதவியேற்கும் போது 3 முதல்வர்கள், 2026 விஜய் பதவியேற்கும் போது 3 முதல்வர்கள். இந்த ஒற்றுமையை நீங்க கவனிச்சிடலாம். அண்ணா பதவியேற்கும் போது இருந்த 3 முன்னாள் முதல்வர்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க. ஆனால் தற்பொழுது ஓபிஎஸ் திமுக இருந்தாலும் கூட திமுக, அதிமுக ரெண்டு கட்சியினுடைய முன்னாள் முதல்வரை சந்திக்கணும். அது போகத்துக்க சீமான், அண்ணாமலை என்ற புதிய சக்திகள் வரவையும் விஜய் சந்தித்து புதிய களத்தில் களமாட வேண்டும். எப்படி களமாட போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.